ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் கேர் பிளாம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தாங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஷியா பட்டர் வந்து ஒரு 5 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஷியா பட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிசுப்பு தன்மையில் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாயிருக்கும் ஹேண்டுக்கு. இப்போ நம்ம ஆஃப்டர் கேர் பிளாம் போடுறோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஷியா பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்டு ஆல்மண்ட் ஆயில் நான் வந்து நெக்ஸ்ட் எடுத்திருக்கேன், 5 மில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், ஆர் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், மூணில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் 5 மில்லி எடுத்துக்கிறேன். பீஸ் வேக்ஸ் வந்து 5 கிராம் நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போதும், வேறு எந்த ப்ராடக்ட் வேணாம். அடுத்தது வந்து ஆஃப்டர் கேர் பிளாம் நம்ம போடுறதுக்காக எம்டி கண்டெய்னர்ஸ் வந்து 3 எடுத்துக்கிறேன் நான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் அந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 பிளாம்ஸ் போதும் அப்படின்றதுக்காக 5 மில்லி 5 கிராம் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதே வந்து 6 வேணும், இப்படி டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் 10 கிராமாக வந்து மாற்றிக்கோங்க. எப்படின்னா ஷியா பட்டர் 10 கிராம், ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து 10 மில்லி, பீஸ் வேக்ஸ் வந்து 10 கிராம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வந்து 5 கிராமில் அளவு நான் சொல்லியிருக்கேன் நான் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நான் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து இது மெல்ட் பண்ணணும். இந்த மெல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேனில் நீங்கள் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி சிம்மில் வச்சுட்டு சுடு தண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த பவுலை வந்து அதில் வச்சிடணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சூடு பண்ணாமல் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம வந்து சூடு பண்ணணும். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஹீட் வாட்டரை வந்து நல்லா ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பவுலை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அது மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். இது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகுது, ஒரு 5 மினிட்ஸ் தான், சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்மெல்லுமே நம்ம ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நமக்கு ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 சொட்டு போதும், அது மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்மெல்லுக்காக அதை நான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்டு கலருக்காக டெர்மரிக் பவுட்ரு வந்து கொஞ்சமாக நான் அது எவ்வளோ சேர்க்குறேன் பாருங்கள். எனக்கு இந்த கலர் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக் கலராக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதனால நமக்கு வந்து எந்த கெமிக்கலுமே நம்ம இதான் ஆஃப்டர் கேர் பிளாம்னா 100% ஆர்கானிக் தான். ஸோ வந்து கலர் கூட நம்ம வந்து கெமிக்கலாக எதுவும் சேர்க்க மாட்டோம். இதே வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வேணும் அப்படின்னா லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்ல கலர் வரும். ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம், நேச்சுரல் கலர் வரும் அப்படின்னு. அது நான் இன்ஷால்லா நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நான் டெர்மரிக் பவுட்ரு போட்டு அந்த கொஞ்சம் எல்லோ கலர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இறக்கிடுறேன். இறக்கணும் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே நம்ம வந்து ஆஃப்டர் கேர் பிளாமில் ஊற்றிடணும். ஏன்னா ஸ்டிக்கு டக்குன்னு ஒட்டிக்கும், அந்த பவுல்லேயே நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு ஆஃப்டர் கேர் பிளாம்ஸில் நம்ம ஊற்றிடணும், டைம் ஆக்காமல். நான் கொஞ்சம் டைம் ஆக்கிட்டு அது கீழே டக்குன்னு நின்றுக்குச்சு பாருங்கள். அவ்வளோதான் சிஸ்டர்ஸ். இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் அப்படியே நல்லா டைட் ஆயிரும் கண்டெய்னரோட. இது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனில் நான் கிண்டுனது அப்படியே நின்றுக்குச்சு. நான் அதை எடுத்து என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ டக்குன்னு நம்ம எடுக்கிறோம், அடுப்புலேருந்து எடுத்த உடனே நம்ம வந்து டக்குன்னு ஊற்றிடணும், ஆஃப்டர் கேர் பிளாம் பாக்ஸில் ஊற்றிடணும், இல்லைன்னா அப்படியே டைட்டாக நின்றுக்கும். ஸோ அப்ளை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், அது பெரிய மெத்தட் இல்லை. இப்போ நைட்டு ஹென்னா கோன் வைக்கிறீங்க அப்படின்னா, ஆர்கானிக் கோன் வைக்கிறீங்க அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் பிளாம் போட்டுக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் ஆர்கானிக் கோன் வைக்கிறீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுற மெத்தட். இப்போ சிங்க் கோன் அப்படின்னா நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக வாஷ் பண்ணாலுமே ஸ்டெயின் நல்லா வரதான் செய்யும். ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்கிறது இல்லை. ஸோ வந்து நீங்கள் இது எடுக்கும்போது கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் கேர் பிளாம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம். அந்த பிரைடல் அவங்களுக்கு நல்லா ஸ்டெயின் வரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஆஃப்டர் கேர் பிளாம்லாம் பண்ணுறது. வீட்டில் உள்ள நமக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் போய் நீங்கள் கை வச்சு வேலை பார்த்தாலுமே பிரச்சனை இல்லை. ஸ்டெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 24 hours கிட்ட. இன்னும் நல்ல டார்க் ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் கேர் பிளாம் வந்து போட்டுக்கலாம், நல்லா உங்களுக்கு ஸ்டெயின் வரும். ஓகேவா? இதான் காய்ஸ் ஆஃப்டர் கேர் பிளாமோடது. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி வந்து ஆஃப்ரிகா பிளாம் செய்யலாம் அப்படின்றத இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் நான் வீடியோவே போடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதான் கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹென்னா ப்ராடக்ட்ஸ், ஹென்னா கோன்ஸ், அப்புறம் ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் கீழே, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.